ஜெர்மனியில் பல வயதான தொழிலாளர்கள் ஓய்வு பெறுவதால் புலம்பெயர் தொழிலாளர்களை நாடு சார்ந்துள்ளது. பெடரல் வேலைவாய்ப்பு நிறுவனத்தின்படி 1946 முதல் 1964 ஆண்டுகளில் பிறந்தவர்கள் பணியிடத்தை விட்டு வெளியேறி வருகின்றனர். மேலும் அவர்களது வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய இளம் தொழிலாளர்கள் ஜெர்மனியில் குறைவாகவே உள்ளனர். இவ்வாறு இருக்க 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜெர்மனியில் சுமார் 3.07 மில்லியன் மக்கள் வேலையில்லாமல் இருந்ததாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் அதிகமான புலம்பெயர் தொழிலாளர்கள் ஜெர்மனியின் தொழிலாளர் சந்தையில் இடம் பிடிக்கின்றனர். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் சுமார் 5.89 மில்லியன் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஜெர்மனியில் பணிக்கமர்த்தப்பட்டு சமூக பாதுகாப்பு அமைப்பில் பணம் செலுத்தினர். இந்த தொழிலாளர்களில் பலர் உக்ரைன் போன்ற நாடுகளிலிருந்து வந்தவர்கள் ஆவர். இந்நிலையில் புகலிடம் கோருவோர் நாட்டில் 3 மாதங்களுக்கு பிறகு வேலை செய்ய அனுமதிக்கும் ஒரு திட்டத்தையும் அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இருப்பினும் வேலையின்மையை குறைக்கவும் இளைஞர்களுக்கான வேலை பயிற்சியை மேம்படுத்தவும் அரசாங்கம் இன்னும் அதிகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஜெர்மன் தொழிற்சங்க கூட்டமைப்பு போன்ற தொழிலாளர் சங்கங்கள் கூறுகின்றன.